ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மெய்வழி சாலை அங்கே தான் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக போயிட்டுருக்கோம். இந்த செட்டப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் சோலார் பேனல், ஒரு 40 ஏஹெச் சோலார் பேட்ரி, இது ரெண்டோட காம்பினேஷனில் தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இந்த 40 ஏஹெச் சோலார் பேட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோடு வருது. இப்போ நம்ம வந்து சைட்டை வந்து ரீச் பண்ணியாச்சு. இப்போ வந்து கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஆஸ்ப்ரா சீட்டு மேலே பேனலை வந்து டெம்பரவரியாக வச்சு கட்டி விட்டால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே நம்ம வந்து கட்டுக்கம்பி வச்சு நல்லா வந்து 4 பக்கட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக வந்து இருக்கிறதுக்காக அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. அவரோட வீடு வந்து இன்னொரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறனால அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஷிஃப்ட் ஆயிடுவார். அதனால் இது டெம்பரவரியாக நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ 4 மூலையிலையும் நம்ம வந்து இழுத்து வச்சு கட்டியாச்சு. பேனலுக்கு பின் சைடும் வந்து டெர்மினேஷன் பண்ணியாச்சு. டிசி கேபிள் வந்து நம்ம வந்து இப்படியே வந்து லே பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசி கேபிளை நம்ம கேபிள் டைப் போட்டு அவரோட சீட்டுக்கு கீழே இருக்கிற கம்பிலேயே வந்து நம்ம கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் லைட்டிங் ஒர்க்லாம் உள்ள லைட்லாம் செட் பண்ணிட்டாப்புல. நம்ம 40 ஏஹெச் சோலார் பேட்டரியை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் கண்ட்ரோலோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சார்ஜ் கண்ட்ரோலில் பேட்டரியோட வோல்டேஜ் 12.4ன்னு காட்டிகிட்ருக்கு. நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற லைட்டிங் எல்லாமே வந்து கேபிள் டைப் போட்டு லே பண்ணி ஒயரிங் கனெக்ஷன் போட்டுக்கிட்டுருக்காரு. கஸ்டமர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீட்டில் 2 லைட்டு எரிஞ்சால் போதும், ஒரு ஃபேன் ஓடினா போதும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து 3 லைட்டே வந்து போட்டு விட்ருந்தோம். கஸ்டமர் ஒரு லைட் வச்சுருந்தாரு, அதையும் நம்ம அடிஷ்னலாக சேர்த்து 3 லைட்டாக போட்டோம். ஃபேன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருந்தாரு, அதை ஓப்பன் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து அவருக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம். அவர் வச்சுருந்தது டிசி டேபிள் ஃபேனு. நம்ம இந்த ஹோல் செட்டப்பும் டிசியில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சோலார் பேனல்லேருந்து வர கனெக்ஷனை வந்து நம்ம சார்ஜ் கண்ட்ரோலில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு. பேட்ரி 12.7 இருக்குது. இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி ஆகிருந்திருக்கும். அதனால தான் சார்ஜிங் வந்து கொஞ்சம் கம்மியாக ஏறிக்கிட்டு இருக்கு. எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மொதல் சுவிட்ச் பார்த்திங்கன்னா வெளி லைட்டுக்கும், 2வது சுவிட்ச் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டுக்கும், 3வது சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற லைட்டுக்கும், 4வது சுவிட்சு இந்த டேபிள் ஃபேனுக்கும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை ஏன் இந்த சாக்கெட் மூலமாக வந்து கொடுத்துருக்கோன்னா, அவங்க வந்து அடிஷ்னலாக சப்போஸ் டிசி டிவி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்குவாங்களாம். அதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து வசதியை வச்சு நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், வெளி லைட்டும் நல்லா பிரைட்டாக வந்து எரியுது. வீட்டுக்குள்ளாரையும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அவரை சுற்றி வந்து ஷீட் போட்டிருக்கிறனால நம்ம ஷீட்லேயே ஸ்க்ரூ இறக்கி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவரோட மொபைலு மற்றும் பவர் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் கண்ட்ரோலில் இருக்கிற யூஎஸ்பி போர்ட்டு மூலமாகவே சார்ஜ் பண்ணிக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.